ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிரஞ்சன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு, ரசம், தயிர், புதினா சட்னி செய்கிறோம். சாப்பாடு வச்சாச்சு. மிளகு ஃபஸ்ட்டு இது உங்கள் வீட்டில் யார் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து மிக்சியில் போட்டுருங்க. மிக்சியில் போட்டு நம்ம இப்போ ரசம் வைக்க போகிறோம். எப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இது மிளகு போட்டுக்கிட்டு ஜீரகம் இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒரு மூடியில் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கிட்டு இதில் போட்டுருங்க. அடுத்து இது வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கொஞ்சமாக பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்னன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி வைக்கும்போது முதல்ல நல்லா லாக் பண்ணிக்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லாட்டி இது தெரிச்சிடும். நல்லா லாக் பண்ணிட்டு உக்காந்ததுக்கப்புறம் அது நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இது உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஓகே, நான் எடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ போகலாம். இப்போ இதை சமையல் செய்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இதை எடுத்து ஒரு இது தனியாக போட்டுக்கணும். ஒரு இதில் இப்போ இதை அங்கேயே வச்சுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தக்காளியை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. தக்காளியை எடுத்து இப்போ மிக்சியில் போடுங்க. மிக்சியில் போட்டுக்கணும். மிக்சியில் போட்டுட்டு வச்சதுக்கப்புறம் ஏதாவது அடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. அடுத்து இதை போய் அரைக்கணும். இப்போ வாங்க. தண்ணியாட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி தண்ணியாட்டம் இருக்கும். அதனால மூடி நல்லா அமுத்தி பிடிச்சி அரைங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அரைச்சதுக்கப்புறம் எடுத்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரைஞ்சிருச்சுன்னா இதை எடுத்து இது இப்போ ஒரு குண்டா எடுக்கணும். இப்போ பூண்டு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பத்திரமா இந்த மாதிரி உரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 2 பூண்டு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு திரும்பி போய் அரைக்கணும். இது வாங்க. இதே ஒன்றை மாதிரி தான் தக்காளிக்கு போட்ட மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்பி எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போகலாம். சமையல் அறைக்கு இப்போ இது பொறுமையாக திறந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம். ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் அந்த மாதிரி கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதான் உங்கள் உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு இது தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இப்படி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் இங்கே அடுப்பில் வச்சுருங்க. அடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம எண்ணெய் இப்போ எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினீங்க. கடுகு கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு பத்தலை. அது பொரியும் போது நவுந்துக்கோங்க. அது பொரியும் போது நவுந்துக்கோங்க, இல்லாட்டி உங்கள் மேலே தெரிக்கும். எதுக்கும் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க. இப்போ பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் இப்போ எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இப்போ கருவேப்பிலை எடுத்து அதில் போடணும். கொஞ்சமாக அரைச்சதுக்கு எவ்வளோ எடுத்தோமோ அதுவே போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணதை இதில் கொட்டிடுங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரண்டியை கழுவி எடுத்துட்டு இதை வச்சு இப்படி எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெளிவுலனா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கழுவி விட்டுருங்க. இதை கழுவி விட்டுருங்க போய் விழுந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
போட்டதுக்கப்புறம் இது ஃபுல்லாக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் எடுங்க. இப்படி எடுத்திங்கன்னா வரும். எல்லாம் இப்படி போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதாகும். ஊற்றினதுக்கப்புறம் ஊற்றிடும். இப்போ இது இந்த மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி எப்படின்னு நல்லா இது பண்ணி விடுங்க. இது பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே சைடாக வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஊற்றினதுக்கப்புறம் புளிங்க. அடுத்து தண்ணி இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதை ஃபுல்லாக இப்படி வலித்து இது பண்ணிட்டு இதையும் இப்படி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றினதுக்கப்புறம் ஹையில் வச்சுக்கோங்க. நான் சிம்மில் வச்சுருந்தேன். புளியுமா சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மஞ்சத்தூள் இவ்வளோண்டு எடுத்து ரசம் செய்கிறதில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சாம்பார் தூள் இவ்வளோண்டு இவ்வளோ எடுத்துகிட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது, ரசம் ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இப்படி கலந்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டிங்கன்னா அது இதாகிக்கும். கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். இது நுர கட்டணுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இது கல்லுப்பு எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் அது நான் இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நுர கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த மாதிரி நுர கட்டணும். அது கட்டினோடனே அது எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி நுர கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது நுர கட்டினதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து இது பண்ணிட்டு புதினா இது கொத்தமல்லி இது ரசம் இது பண்ண உடனே மேலே போட்டு உடனே மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரசம் வைக்கிற வீடியோ முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.